ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, இறைவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். தியான வசனம் மத்தேயு அதிகாரம் 6 வசனம் 7 மற்றும் 8 முடிய. மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை தியானிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். இயேசு கூறிய இந்த வார்த்தைகளின் மூலம் பரமபிதா நம்முடைய தேவைகளை அறிந்தவர் என்றும் அவற்றை பூர்த்தி செய்வார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு சிறு பெண் தனது பக்தியுள்ள தாயினால் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டுமெனவும் அவளது தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டுமெனவும் போதிக்கப்பட்டிருந்தாள். ஒரு நாள் அவள் இறைவனுக்கு நன்றி சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தாள். அப்போது அவளின் தாத்தா பேத்தியின் அறை அருகே நடந்து சென்றார். இயேசுவே, எனது அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் ஆகாரத்துக்காகவும் தண்ணீருக்காகவும் உமக்கு நன்றி. ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக் என்று சொல்லி முடித்தாள். அடுத்த நாள் காலையில் அவளுடைய தாத்தா, நேற்றைய தினம் உனது ஜெபம் அருமையாக இருந்தது. ஆனால் நீ ஏன் ஆ முதல் அக்கு வரை என்று ஜெபித்தாய் என்று கேட்டார். அவள் தனது இனிமையான குரலில், தாத்தா, எனது ஜெபத்தை எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே நான் சொன்னேன், நீர் என் விருப்பத்தையும் நான் உம்மீது வைத்திருக்கும் அன்பையும் அறிவீர். ஆகவே நீர் எனது நினைவுகளையெல்லாம் இந்த எழுத்துக்களிலிருந்து உருவாக்கி அந்த எழுத்துக்களிலிருந்து அவற்றை ஜெபமாக்கி அருளும் என்று சொன்னேன் என்றாள். ஆம், ஜெபத்தை குறித்து என்ன ஒரு அழகான புரிதல் பார்த்தீர்களா? ஜெபம் என்பது சர்வ வல்லமையுள்ள இறைவனோடு நீங்கள் உரையாடுவது. பூமிக்குரிய தகப்பன் தனது குழந்தையை இவ்வளவு புரிந்து வைத்திருப்பாரானால் உங்கள் பரலோக தகப்பன் உங்களை எவ்வளவு அதிகமாய் புரிந்து வைத்திருப்பார். பிரியமானவர்களே, உங்களது பரம தகப்பனுக்கு உங்களுடைய தேவைகளும் இருதயத்தின் விருப்பங்களும் நன்கு தெரியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூடவே இருக்கின்றார். நீங்கள் செய்கின்ற பேசுகின்ற அனைத்தையும் அவர் சந்தோஷமாய் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார், கடவுளே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகின்றீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பே இதோ கடவுளே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கின்றீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கின்றது. நீங்கள் ஜெப அறைக்கு செல்லும்போது உங்கள் படைப்புகளின் கடவுளிடம் உங்கள் தேவைகளையெல்லாம் சந்திக்கும்படி அவர் இடைபடும்படியாக ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அவர் நீங்கள் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? பரம தகப்பனே, நான் கேட்பதற்கு முன்பே என் தேவைகளை அறிந்து கொடுக்கின்ற நல்ல தகப்பன் நீர். என் தேவைகளுக்காக உம்மிடம் வருகின்றேன். இந்த உலகத்தில் யாரையும் விட என்னை நன்றாக புரிந்து வைத்திருக்கின்ற நீர் எனக்கு நல்ல ஈவுகளையே தருவீர். விசுவாசத்தினாலே உமது ஈவுகளை நான் பெற்றுக்கொள்கின்றேன். நான் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் என் தேவைகளை நீர் பூர்த்தி செய்வீர் என்று நான் விசுவாசத்துடன் அறிக்கை செய்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.